விவசாய பெருமக்களே இது பாருங்கள், இது ஒரு எருக்கலஞ்செடி. நம்ம எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது. எல்லா இடத்துல வளர்ந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பயனுள்ளதாக பயன்படுத்தலாம். எப்படின்னா, நம்ம தென்னை மரம், வாழை, நெல்லி, கொய்யா, மா, பழப்பயிர்கள் எல்லா பயிர்களுக்கும் வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை, முக்கியமாக வந்து போரான் சத்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இந்த எருக்கலையை கொண்டு நம்ம வந்து அதை சரி பண்ணலாம். அந்த எருக்கலையை வந்து துண்டு துண்டாக வெட்டி இலைகளையும் அந்த சின்ன சின்ன தலைகளையும் அந்த கொப்புகளையும் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சாக்கில் வந்து அமைக்கி வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு 200 லிட்டர் பேரலில் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த இலை அப்படியே கரைஞ்சிரும், கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் 8 நாள்லேயே ரொம்ப ஸ்மெல் வரும். அதாவது ரொம்ப அதிகமான ஸ்மெல் வரக்கூடிய இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து ஒரு மரத்துக்கு வந்து 1 லிட்ரு, அது தென்னை மரத்துக்கு நான் சொல்கிறது, தென்னை மரத்துக்கு 1 லிட்ரு தண்ணி பாய்ச்சின உடனே ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ட்ரிப்ரிகேஷன் மூலமாக இதை வந்து வெஞ்சூரி மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் கணக்குக்கு வந்து எல்லா மரத்துக்கும் பாய்க்கும்போது அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை வந்து இது போக்க வல்லது. அந்த ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் அதை ஊற்றின ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லா தெரியும். நல்ல ஒரு சின்ன எளிய முறையில் அந்த உரத்தை வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு முறை. நீங்களும் பயன்பெறுங்க.